அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புறநோய் எதிர்ப்பு சக்தி ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். இந்த ஆண்டிற்கான 2025 ஆண்டிற்கான நோபல் விருதுகள் இன்று முதல் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இன்று முதல் நோபலாக இந்த ஆண்டிற்கான நோபல் விருதானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. The T cells help us fight infection, and without them we cannot live long. Among all this diversity, some T cells receptors will unavoidably recognize proteins and structures in our own bodies, so-called self-reactivity. These self-reactive T cells may become harmful and cause autoimmune diseases such as type 1 diabetes, multiple sclerosis, and rheumatoid arthritis. So how does our body solve this problem? From early life, our T cells are generated in the bone marrow and then travel to the thymus, where they go through a test. In this test, harmful self-reactive T cells are eliminated in a process called central tolerance. For a long time. இன்று நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் முதலில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், தொடர்ந்து விவரங்கள் வழங்கலாம். இந்த ஆண்டிற்கான நோபல் விருதுகள் இன்று முதல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதல் நோபல் விருதாக மருத்துவத்திற்கான நோபல் விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் மொத்தம் 3 பேருக்கு இந்த விருதானது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக, அதாவது 2025 ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் விருது 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேரி பர்கின், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் ஷகுச்சி ஆகிய 3 பேருக்கு இந்த விருது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி ஆராய்ச்சிக்காக, அது தொடர்பான கண்டுபிடிப்புக்காக இந்த விருதானது பகிர்ந்தளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் பெரிபெரில் இம்யூன் டாலரன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்புக்காக தான் 3 பேருக்கும் 2025 ஆண்டிற்கான நோபல் விருதானது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் முதலாவதாக மருத்துவத்திற்கான நோபல் விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் மற்ற துறைகளுக்கான நோபல் விருதும் அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.